ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து பிளட் கொடுக்க தாங்க வந்திருந்தோம். நேஷனல் வாலண்டரி பிளட் சென்டர் இடத்துல வந்து நாங்கள் பிளட் கொடுக்க வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்காக தான் வந்து பிளட் கொடுக்க வந்திருக்கோம் இங்கே. ஆனால் நிறைய தன்னார்வ தொண்டர்கள் வந்து பிளட் இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரியலி வந்து பிளட் கொடுக்கறது வந்து நான் இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது உண்மையாக நல்ல ஒரு ஃபீலிங் தாங்க. ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறது வந்து உங்களுக்கே அறியாமல் ஒருத்தவங்களுக்கு போய் அந்த ஹெல்ப் செய்கிறது பெரிய விஷயம். சரி, இப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்காரு எங்களுக்கு வந்து அந்த பிளட் விஷயம்லாம் பண்ணது. அவர்கிட்ட மட்டும் நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்லாம் மட்டும் கேட்போம். சரிங்களா, வாங்க. உங்களோட நேஷனல் வாலண்டரி பிளட் சென்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். நம்ம பிளட் பேங்க்ல வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட் தரலாம் சார். அதுமாதிரி பிளட் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு கேன்சர் பண்ணுறதுக்கு 80% வாய்ப்பு இருக்காது. அப்புறம் வந்து எந்த டிசீஸ்லாம் வராது, டிசீஸு அந்தமாதிரி எதுவும் வராது. அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு 3 மந்த்ஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கும் நல்லது. நீங்கள் கொடுக்குற உங்கள் பிளட்டு வந்து 3 காம்பனண்ட்டாக பிரிக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு எம்எல் 300 ml தான் எடுக்கிறோம். அந்த 300 ml நாங்கள் 3 காம்பனண்ட் பிரிப்போம். பிளட் செல் ஒன்று பிரிப்போம், பிஆர்பிசி ஒன்று பிரிப்போம், எஃப்எஃப்பி ஒன்று பிரிப்போம், ஆர்டிபி ஒன்று பிரிப்போம். மொத்தம் 3. ஓகேங்களா? இந்த 3 பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுப்போம். இப்போ அனிமிக்காக இருக்காங்க, ஹீமோகுளோபின்லாம் கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து ரெட் செல் ஏற்றுவோம், பேக்கரி செல்லுன்னு சொல்லணும், பிசி ஏற்றுவோம். இப்போ திடீர்னு கரண்ட் ஷாக் அடிச்சு அந்தமாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் பிளாஸ்மா ஏற்றுவோம். அந்த பிளாஸ்மா வந்து பிளட்லேயே இருக்கும். பிளாஸ்மாக்கு அடுத்தது பிளேட்லெட்னு ஒன்று இருக்குது. அது மோஸ்ட்லி கேன்சர் பேஷண்ட், டெங்கு பேஷண்ட் தான் இருக்கும். இதுமாதிரி தான் பிளட் கொடுக்குது. ஓகே, இப்போ நார்மலான பர்சன் உங்கள்கிட்ட வந்து பிளட் கொடுக்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம்? பிளட்டு வந்து 24 hours ஆன்டிபாடி ட்ரிங்க்ஸ் அந்தமாதிரி பண்ணியிருக்கூடாது. ஓகே. லாஸ்ட் 1 year டெங்கு, மலேரியா, சிக்கன் பாப், ஜாண்டிஸ் அந்தமாதிரி தான் வந்துருக்கூடாது. அப்புறம் வந்து மெடிசன் எதுவும் எடுத்துக்கூடாது. இந்த டிடி இன்ஜெக்ஷன், ரேபிட் வேக்சின் அந்த மாதிரி எதுவும் போட்டுருக்கூடாது. தேங்க்யூ.